ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருந்தேன். என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஆனா, நான் இந்த தடவ பேரெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். பட் பேர் சொல்லலைங்க. ஏன்னா, நான் இந்த தடவ வந்து கமெண்ட்ஸ்ல இருந்த கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கறனால, நான் யாருடைய பேரும் சொல்லல. யாருமே என்கிட்ட பேர் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு யாரும் சொல்லல. ஸோ, அனுமதி இல்லாம அவங்களுடைய பெயர பயன்படுத்துறது தவறு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ, நான் பண்ணல. ம். ஃபர்ஸ்ட் கேள்வி. முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ தொடர்ச்சியா முதல்வரா இருக்கறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வேலையும் பார்த்துடுவேன். அப்படிதான் தோணுது. ஆனா, ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல முடியக்கூடியது கிடையாது. தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமா தான் சீர்படுத்த முடியும் அப்படிங்கிறது. ஆனா, அத தாண்டி எனக்குள்ள புத்திக்குள்ள எப்பவுமே ஓடிட்டு இருக்க விஷயம், இளைய தலைமுறைக்குள்ள போதை கலாச்சாரம் உருவாகிட்டே இருக்கு. அது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. எங்க வீட்டு தெருமுக்குல கூட கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வலியான, வேதனையான விஷயம். ஒரு தலைமுறையே அப்படியே தறிகெட்டு போய், மூளை மழுங்கி போய் வன்முறையின் பக்கம் திரும்புதல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். எனக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தின் மீதான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில நான் சின்சியராவே இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். காமெடியா தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் சின்சியராவே இந்த பதில் சொல்றேன். எனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா, நான் நிச்சயமா இதுக்கான 100% எஃபர்ட் போடுவேன். அதான் நிஜம். ஆ ஜோக்கா சொல்லணும்னா 2 ஷாப்பிங் காம்ப்ளக்ஸும் ஒரு வீடும் வாங்கிட்டு ரிசைன் பண்ணிடுவேன். ஜோக்ஸ். ம். கவிதைகளுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? கவிதைகளுக்கு யோசிக்கிறது எப்படி? அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியலங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தைகள் பிடிச்சிருக்கு. ஒரு சம்பவத்த வேற ஒரு வார்த்தைகள் மூலமா சொல்றது நல்லாயிருக்கு. ஒரு கவிதைய சொல்லும்போது அதுக்குள்ள ஒரு குட்டி கதைய ஒளிச்சு வச்சு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ வேற என்ன சொல்றது? ஒரு கவிதை சொல்லும்போது அதில ஏதாவது ஒரு வார்த்தைகள பயன்படுத்தி, அந்த வார்த்தைகளுக்கு ஒரு விளக்கம் சொல்றது. நான் என் குழந்தைகிட்ட பண்ற விஷயங்கள தான் நான் இங்க வீடியோக்கள்லயும் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கவிதைய சொல்லும்போது அதற்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். அது என்னன்னு கேட்கும்போது, அது சம்மந்தமான ஒரு அறிவ வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆ அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பாலிய பருவங்கள்ல நான் எனக்கு எழுதலாம் பெருசா தெரியாது. அப்போ மொதல்ல ஒரு கவிதை எழுதுனேன். அந்த கவிதை நான் எழுதல. அந்த கவிதை ஆனா எல்லாருமே தான் தான் எழுதுனதா அந்த சமயத்தில எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. "இருட்டுக்கு வெள்ளையடித்தாய் என் இதயத்தை கொள்ளையடித்தாய் நீயும் கூட ஒரு நிலவு இதுவரை தேயவில்லை என் நினைவு" அப்படின்ட்டு ஒரு நீளமா ஒரு கவிதை வரும். எழுதினவங்க எல்லாருமே அதை எங்கேருந்து யார் பிட் அடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் யாருமே சொந்தமா எழுதல. அந்த கவிதை எங்களுடைய காலத்தில எல்லார் கையிலயுமே இருக்கும். நான் தான் எழுதினேன்னு சண்டை போடாத குறையா இருக்கும். பட் இப்போ வந்து நெறைய விஷயங்கள் எழுதுறோம், நெறைய விஷயங்கள் பார்க்குறோம், நெறைய வார்த்தைகள் தெரியுது, நெறைய சம்பவங்கள் தெரியுது, நெறைய மனிதர்கள சந்திக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா நான் இந்த காதல் அப்படிங்கிற கவிதையை தாண்டி நான் வேறு விதமான கவிதைகள் எழுதணும்னு தான் ஆசைப்படுறேன். பட் அதுக்கான ஆதரவுகள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது ஊட்டக்கூடிய ஒரு காதல் கவிதைகள் ஊட்டக்கூடிய ஒரு போதையும், ஒரு கிளர்ச்சியும் மற்ற கவிதைகள் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அரசியல் சார்ந்த விஷயங்கள நம்ம YouTubeல பேசலாமாங்கிறதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு யாருமே தொடாத விஷயங்கள நான் தொட்டு பேசணும்னு ஆசைப்படுவேன். இருந்தாலும் அதில தயக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிஜம்தான். அம் நீங்கள் அட்மையரான நபர்கள், நீங்கள் சந்திக்கவே விரும்பாத நபர்கள். சந்திக்கவே விரும்பாதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. நான் எல்லாரோட வாழ்க்கையில எல்லாரையுமே நான் திரும்ப திரும்ப சந்திக்கிறேன். ரொம்ப குட்டி உலகம். என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா கூட அவர்ட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம், "நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்காத. நீ திரும்பவும் என்னை சந்திக்கணும். நான் உன்னை ஏமாத்திட்டாலும் நானும் உன்னை திரும்ப சந்திக்கணும்." குட்டி உலகம் தான். நமக்குள்ள இருந்து தாவும் குட்டி வாழ்க்கை தான். அதுக்குள்ள போட்டி, பொறாமை, இந்த வன்மம் இது எதுவுமே வேணாம். எனக்கு எதிரிகளே கிடையாது. நண்பர்கள் எப்படி கிடையாதுன்னு நான் சொல்றேனோ, அதே அளவுக்கு முழு மனசோட சொல்லுவேன். எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். அட்மையர் ஆன நபர்கள்னா எனக்கு என்ன சொல்றது? தனியா ஜெயிச்சு வரவங்கள எல்லாரையுமே எனக்கு பிடிக்குங்க. யாருடைய உதவியும் இல்லாம, சரி போகுது அப்படின்ட்டு விட்டு குடுக்காம, எடுத்து முன்னாடி வர்றாங்க இல்லையா? இல்ல நான் விட்டு குடுக்க மாட்டேன். அதாவது ஜெயிக்கிறது, தோற்கிறது அதெல்லாம் தாண்டி அத தாண்டி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே பிடிக்கும். பெரிய தலைவர்கள்னு கிடையாதுங்க. ஒரு பெட்டி கடை வச்சவங்களுக்கு கூட அவனுக்கான முனைப்பு, ஒரு தெருவோர கடை வச்சிருக்கவனுக்கு கூட அதுக்கான முனைப்பு. எனக்கு பொதுவா வியாபாரம் பண்றவங்கள பிடிக்குங்க. நான் வியாபாரி. எனக்கு வியாபாரம் பண்றவங்கள பிடிக்கும். அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியும். வாழ்க்கையோட வழி தெரியும். ஒவ்வொரு பைசாவா சேர்த்து செலவு பண்ணக்கூடிய பெயின் தெரியும். ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் அட்மையர் ஆகுறது ஒருத்தர் கீழ போய் வேலை பார்க்கறத விட, தான் சொந்த கால்ல நிக்கணும்னு நெனச்சு ஒர்க் பண்றாங்க இல்லையா?
அவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்குங்க. அடுத்தது, விஜய் டிவியின் பிக் பாஸ் போவீர்களா? போகலாங்க. சொல்கிறது தான், பணம் கிடைக்குதா அப்படின்னா போகலாம். பட் என்னுடைய தனித்தன்மையை விடவே மாட்டேன். அப்படிங்கிறதுனால என்னை ஃபஸ்ட் வாரமே எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்மளால் ஒரு இடத்துல எல்லாரு கூடயும் நின்று சண்டை போட்டு பேசி அதில் சர்வை பண்ண முடியுமான்னா எனக்கு டவுட்டு தான். கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கெல்லாம் கூப்பிட்ணுன்னா நான் திவாகர் மாதிரியோ அல்லது கலையரசன் மாதிரியோ ஏதாவது நான் பண்ணணும். அது பண்ணப்படுறதும் கிடையாது. நான் இதே மாதிரி தான் இருக்கப்பேன். ஸோ ஒரு வேளை போனோன்னா வாரத்தோட எலிமினேஷன் ஆகிடுவேன். நாமினேஷனில் கூட வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களே பெட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. கடவுள் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு இல்லைங்கிறது தெரியும். ஆனால் ஒரு வேளை வரம் கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டால், என்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட. ஏன் படைச்சேன் அப்படிங்கிறதுலேருந்து, உன்னோட படைப்போட ரகசியம் என்ன, ரத்தம் இருக்கணும், இதயம் இருக்கணும், கிட்னி இருக்கணும்ட்டு இவ்வளோ உடல் உறுப்புகள், ரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், ஒரு மனுஷனுக்கு மட்டுமே இவ்வளவு விதமான பாகங்களை வச்சு படைக்கிறவனுக்கு வேறு வேலையே கிடையாதா? ஏன் படைக்கணும்? அவனை கெட்டவனாக்கணும், அது கொஞ்ச நாள் அவன் இறந்து போகணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இறந்து போயிடுவான், ஒரு பிறப்பு, ஒரு மரணம், இது பற்றின அத்தனை ரகசியங்களுமே கேட்கணும்னு தோணும். நீ தான் படைச்சிருக்கன்னா ஒருத்தர் நீ கெட்டவனாக வைக்கிற, இன்னொருத்தனை நல்லவனாக வச்சு வச்சுருக்க, அப்படி எதுக்கு பண்ணுற? எல்லாருமே நல்லவனாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. இல்லை நீ கேமாக இருக்கு தான் நான் கிடைச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குங்க. உன்னை கும்பிட்டா தான் எனக்கு வரம் தருவியா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான கேள்வி. உன்னை கோயிலில் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிறது, உனக்காக நான் விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறது, இது மதங்கள் சார்ந்து இல்லாமல் பொதுவாகவே எல்லா கடவுள்கிட்டையுமே கேட்கக்கூடியது. என்னை கும்பிடு, நான் உனக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிறது, நீ எப்படி கடவுளாக அப்படின்லாம் கேள்வி கேட்பேங்க. ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்பேன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசினேன்னா உங்களுக்கு என் மேலே கோவம் வரக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது, வாழ்க்கை லட்சியம். எனக்கு என்னங்க பிடித்த விஷயம் ரெண்டுமே பணம் தாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசுலேருந்து நான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். இன்றைக்கு வரைக்கும் என் கைக்குள்ளே சிக்காமல் கண்ணுக்கு எதிர மட்டுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நான் இழந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள். அது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இப்போ கூட இது கூட யோசிச்சுக்கலாம். நம்ம சேனலை நான் சூப்பராக பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் பண்ண முடியாது. அது கூட ஃபினான்ஷியலாக ரொம்ப இது பண்ணக்கூடிய எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹைடெக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்க, கொஞ்சம் நல்ல லைட்டிங்கோட, நல்ல செட்டப்போட, நல்ல அழகான வீடியோ, அழகான கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறது நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள். ஸோ எனக்கு தேடக்கூடிய விஷயம், எனக்கு கிடைக்காத விஷயம் ரெண்டுமே பணம் மட்டும்தான். அதுக்காக இந்த பணம் புளிக்கும் அப்படின்லாம் நான் விட போகிறது கிடையாது. எனக்கான தேடல்களை தூக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். அது எனக்கு என்றைக்காவது கையில் சிக்கலைனாலும் பரவாயில்ல, அதை பற்றின கவலைகள் கிடையாது. என்னுடைய ஓட்டமும் என்னுடைய பயணமும் தொடரும். சொல்கிறது, உதவி செய்கிறதுக்கோ எதுக்கோ ஆட்கள் கிடையாது அப்படிங்கும்போது என்னுடைய பயணம்ங்கிறது தனியாக தான் இருக்குது அப்படிங்கிறதும், என்னுடைய போராட்டம்ங்கிறது தனியாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கத்தில் அப்படியே வலியாகவும் சோர்வாகவும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நானே நான் தட்டி கொடுத்து ஓட ஆரம்பிக்கிறேன். நான் இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ அது சீக்கிரமாக மாறும்னு நம்புகிறேன். இப்போ நிறைய மனிதர்கள், நிறைய நண்பர்களையும் கூட சேர்ந்துருக்கீங்க. அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. பணம் தானே, சம்பாதிச்சிடலாம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா பற்றி மேலே இழந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த கைகள் காத்திருக்கேன். அப்படி அந்த கைகள் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, என்னோடய கைகளை வச்சு நான் மேலே வந்துடுவேங்கிறத நம்புகிறேன். இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கொஷின் கேட்டிருந்தீங்க. ஏன்னா 2-3 கொஷின் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து அவனும் அவள் தேவதைகளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஸ்டோரிஸ் வரப்போகுது. மீண்டும் ஒரு காதல் கதை 18+ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அவனும் அவள் தேவதைகளும் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட 99.9% என்னோடய ஸ்டோரி தான். சரிங்களா? எக்ஸ்ட்ராவான கிழிப்பான விஷயங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் அது நான் கிடையாது, சொல்லிடுறேன். அது நான் கிடையாது. பட் அதில் வரக்கூடியது மொத்தம் 13 ஸ்டோரி வரும். அந்த 13 நான் தான். சரிங்களா? வேறு என்ன, அவ்வளோதாங்க. அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், நான் சொல்லி முடித்தாச்சு. தேங்க்யூ. ஒவ்வொருமே நான் கேட்கும்போது எனக்காக நீங்கள் ஆர்வத்தில் இப்போ கேள்வி கேட்குறீங்களா என்னன்னு தெரியல, இல்லை எனக்காக கேட்குறீங்களான்னு தெரியல. ஒவ்வொருவரும் ஆர்வமாக கேட்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் பேரன்பும். இன்னொரு வீடியோவில் நம்ம நல்லபடியாக சந்திப்போம். நன்றி.